வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய விரத முறைகள் எந்த அளவிற்கு புற்றுநோய்க்கு எதிராக பலன் தருகின்றன என்பதை குறித்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விரத பலன்கள் என்ற ஆய்வு முடிவை இன்றைய செய்தியில் பார்க்க இருக்கிறோம். நமது முன்னோர்கள் வழக்கமாகவே சங்கடகர சதுர்த்தி விரதம், பிரதோஷ விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், ஏகாதசி விரதம், சோமவார விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம் என்று ஏதேனும் ஒரு விரதத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விரதங்களையோ கடைபிடித்து வந்தனர். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த MSK புற்றுநோய் ஆய்வு மையம் விரதத்தால் புற்றுநோய் செல்கள் அழிகின்றன என்று கண்டுபிடித்துள்ளது. இது குறித்து அந்த ஆய்வு என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். புற்றுநோய் கட்டிகள் எப்போதுமே தனக்கு தேவையான சத்துக்களை நமது உடலில் இருந்து, அதுவும் கொழுப்பு கட்டிகளில் இருந்து உறிஞ்சியபடி வாழ்கின்றன. அதன்படி கொழுப்பு அதிகமுள்ள பகுதிகளில்தான் அவை வேகமாக வளர்கின்றன. நாம் விரதம் இருக்கும் சமயங்களில் உணவுகளின் மூலம் நமது உடல்களுக்கு சர்க்கரை சத்து கிடைக்காது. இதன் மூலம் தனக்கு தேவையான ஆற்றலை உடம்பானது சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளும். அதனால் கட்டிகளுக்கு போதுமான கொழுப்பு சத்து கிடைக்காமல் கொடிய செல்கள் அழிந்து விடுகின்றன. விரதத்தின் மூலம் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை பெருகுகிறது. அதன்படி தொற்றுநோய் கிருமிகள் மற்றும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட செல்களுக்கு எதிரான போராட்டம் தீவிரமாக நடைபெறுகிறது. அந்த வகையில் புற்றுநோய் கட்டிகள் அழிகின்றன. புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளும் நபர்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் விரத முறையை மேற்கொள்வதற்கு முன்பு மருத்துவரின் உரிய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். வாரம் 2 முறை 24 மணி நேரம் உண்ணாமல் இருக்கும் விரத முறை நல்ல பலனை தந்ததாக எலிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்விலிருந்து தாங்கள் கண்டுபிடித்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். விரதமே தொடக்க புள்ளி, புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி. நம் முன்னோர்கள் மூடர்கள் அல்ல என்பதை உணர்த்துகின்ற அரிய கண்டுபிடிப்பு இது. எனவே நாம் ஏதாவது ஒரு விரதத்தை மேற்கொண்டு எப்பொழுதும் நமது உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாரத மணித்திருநாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.